மன்னார்குடியே அரங்கமே அதிர போகிறது என்பதை இந்த படத்துக்கு மெயின் பில்லரே சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா ரஜினிகாந்த் மட்டும் படம் எடுத்தோம்னா ஒன்றுமே இல்லை. ரஜினிகாந்த் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, நான் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு பிரம்மாண்டமான படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. எங்கே நம்ம மன்னாடி சாந்தி எல்ஏ சினிமாவில். இன்றைக்கி சன் பிக்சர் கலாநிதி சார் தயாரித்து லோகேஷ் கனகராஜன் இயக்கிய நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. உலகம் பூரா தமிழ் மக்கள் பூரா இந்த படத்துக்காண்டி தான் எதிர்பார்த்துருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு ஆகஸ்ட் 14. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து இதோட 50 ஆண்டு நிறைவு பெற்றிருக்குது. இந்த பொன்விழா ஆண்டாவும் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி இந்த ஆண்டில் கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி ஆகஸ்ட் 14 1975 ஆண்டு அபூர்வங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ பிடிச்ச ரசிகர்களை இப்போ வரைக்கும் கூலி படம் 2025 ஆகஸ்ட் 14 வரைக்கும் ரசிகர்கள் தக்க வச்சுருக்காருன்னா அது ஒரே நடிகரால் தான் முடியும். அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார்லாம் முடியும். இப்போ நம்ம கூட வந்து நம்ம தூரம் ரஜினி ரசிக மன்ற தலைவர் தாய்மானவன் வந்திருக்காரு. அவங்கள்ட்ட கேட்போம், ரசிகர்கள்ட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா இன்றைக்கி வந்து தலைவரோட கூலி படம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தலைவர் 50 ஆண்டு நிறைவு பெற்றிருக்காரு. இன்னும் நம்பர் 1 எடுத்துருக்காரு இந்தியாவிலேயே. அதை பற்றி சொல்லுங்கள், தலைவரை பற்றி சொல்லுங்கள். அன்பு தலைவர் அவர்கள் 1975 ஆண்டு இதே தினத்தில் அபூர்வ ராகங்கள் என்கின்ற படத்தில் அறிமுகமாகி பாலச்சந்தர் அவர்களின் மூலமாக அறிமுகமாகி இன்று திரையுலகில் வில்லனாக, கதாநாயகனாக, சூப்பர் ஸ்டாராக இன்று வரை சிறப்பாக சூப்பர் ஸ்டாராக என்கின்ற பட்டத்தை தக்க வைத்து கொண்டுள்ளார். இந்த 50வது ஆண்டு விழாவிலும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். இந்த மாபெரும் கூலி திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர், தலைவரின் அன்பு நண்பர், சன் பிக்சர்ஸின் மரியாதைக்குரிய நிர்வாகி கலாநிதி மாறன் அவர்களும் தலைவருடன் இணைந்துள்ளார். அதேபோல இளைஞர்களின் எதிர்பார்ப்பு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் இந்த படத்தில் இணைந்துள்ளார்கள். அதெல்லாம் நினைக்கும் பொழுது நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை. தலைவர் அவர்களுக்கு கூலி ஆடியோ விழாவில் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலாநிதி மாறன் அவர்கள் கூறினார், தலைவர் அவர்கள் நினைத்தால் ஒரு அலைபேசி கொடுத்தால் தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் அல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து சிஎம்களும், ஏன் பிரதம மந்திரியும், ஏன் உலகத்தில் உள்ள எந்த பிரதம மந்திரியும் தலைவர் போனை எடுத்து அடுத்த நிமிடம் பேசுவார் என்று கூறினார். அது நிச்சயமாக உண்மைதான். ஆனால் தலைவர் அவர்களுக்கு இறைவன், மும்மத கடவுளரும் அல்லாஹ் அவர்களும் இயேசு அவர்களும் இந்து கடவுளர்களும் தலைவர் அவர்கள் பிறக்கும் பொழுதே தலையில் எழுதிவிட்டார்கள், நீ தான் தமிழக மக்களின் சூப்பர் ஸ்டார் என்பதை. அது இன்று வரை யாராலும் மாற்ற முடியவில்லை. நிச்சயமாக இந்த கூலி படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் சந்தோஷம் அடைவார்கள். இன்னும் ஒரு சில மணி துளிகளில் தலைவர்களை திரையில் காண்க போகிறோம். மன்னார்குடியே அரங்கமே அதிர போகிறது என்பதை தலைவர் பல்லாண்டு வாழ்க என்று எல்லோருக்கும் நன்றி கூறி இங்கு வருகை தந்துள்ள மன்னை நகர நிர்வாகிகள், மன்னார்குடி ஒன்றிய நிர்வாகிகள், கோட்டூர் ஒன்றிய நிர்வாகிகள், நீடாமங்கலம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கிளை மன்ற நிர்வாகிகளுக்கும் என் சார்பாகவும் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் நற்பணி மன்ற சார்பாகவும் தலைவரின் சார்பாகவும் வருக என வரவேற்று தலைவரை காண்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். வெற்றி நிச்சயம். ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மார்கண்டேயன் என்றும் 16 என்று அவருக்கு வரம் கொடுத்த இறைவன்
எங்கள் தலைவருக்கு நீங்கள் தான் என்றும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்று வரம் கொடுத்து விட்டார். அந்த வரத்தை யாராலும் திருப்பி எடுக்க நினைத்தாலும் இறைவனாலே முடியாது. நாங்கள் விடமாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உலகம் இருக்கும் வரை, உலகம் அழியும் வரை ஒரே சூப்பர் ஸ்டார் எங்கள் தலைவர் தான், தலைவர் தான், தலைவர் தான். கூலி கூலிதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நன்றி 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 நன்றி. சூப்பர் ஸ்டார் இந்திய திரையுலகின் நிரந்தர சூப்பர் ஸ்டார், அன்றும் இன்றும் என்றும் ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஹாய், இப்போ நம்ம கூட மனோவில் பெரிய யூடியூப் இருக்காரு, நம்ம அருள் இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்போம். அருள், தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்குது, கூலி படம். படத்தை பற்றி சொல்லுங்க. தலைவர் 50 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. தலைவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? தலைவர் வந்து எப்படி சொல்றது, தலைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் வந்து தலைவர் தான். அதாவது சின்ன வயசுல சொல்லுவாங்க நான் அவங்க ஃபேனு, பட் தலைவர் ஃபேனாம இல்லாம யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவரை பார்த்தா வந்து ஸ்டைலு நம்மளோட நார்மல் டேஸ்ல வந்து ஒரு ஸ்டைல் எங்கேயாச்சும் ஒன்று வரும், அது அவர்கிட்ட வந்திருக்கு தான். ஸோ ஸ்டைலுக்கான ஒருத்தர்னா அது இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து தலைவர் மட்டும்தான். அதாவது 50வது, அதாவது சினிமாவில் வந்து 50 படம் வேற, 50 படம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஆனால் 50 ஆண்டு காலமாக இன்னும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டைலில் யூனிக்காக நிறைய ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிக்கிறது வந்து தலைவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. லாஸ்ட்டாக வேட்டையன் ஃபஸ்ட்டு ஷோ வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் அதை தாண்டி கூலி வந்து பயங்கர ஹைப்பு. உங்களுக்கு தெரியும், ட்ரெஸ்ஸு கூட அதுக்காக எடுத்து வந்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறி ஏற்றி விட்டுருக்காரு. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் FDS வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. நிறைய பேர் வந்திருக்காங்க, பெரிய யங்ஸ்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க ராஜினி வந்து பெரியவங்க தான் வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சுற்றி பாருங்க, ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான். ஒரு சில பேர் தான் பெரியவங்க வந்திருக்காங்க FDSக்கு. ஸோ அந்த அளவுக்கு தலைவர் மேலே அவ்வளோ கிரேஸு. இது எப்படி சொல்றது, இன்னைக்கு தலைவர் நாடுன்னு சொல்லலாம், தமிழ்நாடு கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் வந்து தலைவர் நாடு தான். ஸோ அந்த அளவுக்கு கூலி பயங்கரம் போகுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கிறத வீடியோ பார்த்துட்டு அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. ஓகே, மனமா தருவோம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. முடிச்சிடலாமா? ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது ரொம்ப அருமையா, திரைக்கதை வந்து அருமையா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் தெளிவா எடுத்துருக்காங்க. எங்க தலைவர், பழைய தலைவரை நாங்க இப்பதான் பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் முரட்டுக்கால அந்த படம் எல்லாம் நடிக்கிறது எப்படின்னா அதை விட சூப்பரா இருக்காரு. அருமையான திரைக்கதை, அருமையான படம், சூப்பரா இருக்கும். மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப படம் சூப்பரா இருக்கு. ஓகே, தலைவர் படம் பக்கமா இருக்கு. தலைவர் வாழ்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல். கார்ல
படம் பண்ண இருக்கு வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு தலைவர் ஆக்டிங் செம்ம செமையா இருக்கா தலைவர் இருக்கு சூப்பரா இருக்கா படம் ஆக்டிங் சூப்பரா இருக்கும் இருக்கா 100 கொடுங்க தலைவரோட 50 வருஷத்துல நடிக்கிற சாதனை வந்து பக்கம் வேற லெவல் தலைவர் நிரந்தரம் எப்பயுமே பாபா சீட்டு தான் பராமரிசமா இருக்கு ஒவ்வொன்றும் போடும் தமிழ் திரையுலகில் முதல் 100 கோடிக்கு தான் அவர் தான் வரணும் முதல் 500 கோடிக்கு அவர் தான் வரணும் முதல் 700 கோடிக்கு அவர் தான் வரணும் இன்று 1000 கோடிக்கும் அவர் தான் வர வேண்டும் முடிச்சு விட்டாலும் இந்த வரைக்கும் தமிழ் திரையுலகினுடைய கனவு 1000 கோடி என்பது சாத்தியமாகி இருக்கிறது அன்பு தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு தலைவர் மாசு பேச்சுக்கிறாங்கல்ல ஒன்லி பாலிவுட் எல்லாத்தையும் சேர்ந்து படம் சூப்பரா தரமா இருக்கு சூப்பரா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு தலைவர் வந்து ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்குறாருலாம் சொல்லலாம் அது மாதிரி லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் அனிருத்தா இருக்கட்டும் அடுத்தது எல்லாருமே அவங்களோட எல்லாருமே அவங்கவுங்க நடிப்பை பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வயசுல நம்ம தலைவர் வந்து இவ்வளோ அருமையாக ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப மனசந்தோஷமாக இருக்குது ஃபேமிலியோட அந்த ஏ சர்டிஃபிகேட் அந்த நடந்து இருந்தது அதனால அந்த அளவுக்கு ஒன்றும் இதெல்லாம் நல்லா இருக்கு படம் வந்து 3 hours நல்ல எடுத்து சூப்பர் தான் கடைசி வரைக்கும் டெம்டேஷன் வச்சிருக்காங்க படம் பயங்கரமா இருக்கு என் தலைவரின் தரிசனம் பயங்கரமா இருக்குது ஒவ்வொருத்தரும் ஆக்டிங்கும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க மியூசிக்லேருந்து டைரக்ஷன்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே பக்காவா இருக்கு ஆக்ஷன் பயங்கரமான ஆக்ஷன் மூவி எல்லாரும் மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணி பாருங்க தேங்க்யூ சூப்பர் சூப்பர் படம் சூப்பர் படம் இருக்கிறது தலைவர் அதில் போது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தலைவர் நல்ல முடியாது சூப்பர் 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 தான் தலைவர் மாசம் வயசாக இருக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தலைவர் தான் படம் செம்மையா இருக்கு படம் சைனாப்லாம் பக்காவா இருக்கு பட்டையாக பைக்கு 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 படம் இருக்கு சூப்பராக இருக்கு நான் தலைவர் ரசிக்கிறாரு சூப்பர் அருமையான படம் ஓகே இப்போ வந்து லட்சம் எப்படி இருக்கு படம் மாதிரி அதே மாதிரியா பழசு இப்பயும் பழசு தான் புதுசாலாம் ஆகல நான் சின்ன வயசுல எப்படி பார்த்தோம் நான் தான் வயசான மாதிரி இருக்கேன் அவர் இன்னும் அப்படியே தான் இருக்காரு ஓகே தேங்க்யூ கூலி 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 எப்படி கூலி ஹாய் கூலி படம் பார்த்தாச்சு நம்ம தலைவரோட படத்தை பார்த்துட்டு நம்ம மண்ணாடி மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ரிவ்யூ எல்லாம் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு படத்தை பற்றி பேசுறது முன்னாடி ஃபர்ஸ்ட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 ஆண்டு நிறைவுபட்டிருக்கு சூப்பர் ஸ்டார் ஆகஸ்ட் 14 1975 அபூர்வ படம் ரிலீஸ் ஆகி இப்போ கூலி வரைக்கும் கூலி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற டேட்டே கரெக்டாக அந்த 50 ஆண்டு நிறைவு பெறுற மாதிரி கரெக்டாக அந்த அமைஞ்சிருக்கு இந்த படத்தை கூலி படத்துக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா முதல் படமாக அபூர்வங்கள் அடுத்து 3 முடிச்சில் வில்லனாக தோன்றி ஒரு வில்லனை பார்த்தே ஒரு ரசிகனாக மாறுறதுக்கு உண்டான அத்தனை இதுவும் கிடைச்ச இந்தியாவில் ஒரே ஆள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஏன்னா ஒரு வில்லனை பார்த்து 3 முடிச்சில் பார்த்து தலைவான்னு சொல்லி இப்போ வரைக்கும் ரசிகர்களாக இருக்காங்கன்னா அது வந்து ரஜினிகாந்த் மட்டும் தான் ஆகும் ஏன்னா வில்லனை ரசிக்க வைக்கிற மாதிரி நடிச்சிருந்தார் அந்த படத்தில் அப்படி தான் திரை வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னு இப்போ வரைக்கும் இப்போ வர இளைஞர்கள் நடிக்கிற வரைக்கும் டஃப் கொடுக்காருன்னா எல்லாருமே அவரை பார்த்து தான் இன்ஸ்பயர் தான் படத்தில் ஒரு படத்துக்கு வர்றாங்க நடிக்க வர்றாங்க ரஜினி அந்த மாதிரி ஒரு நடிகை தான் இருக்கணும் அப்படின்னு அந்தளவுக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை தமிழ் இண்டஸ்ட்ரியை உலகம் முறை கொண்டு சேர்த்தவர் இப்போ வரைக்கும் உலகத்தில் வாழ்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஆளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அப்படி தான் இந்த படத்தில் கூலி படத்துலையும் இப்போது ஒரு கமல் ரசிகராக இருந்து லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் ரசித்து இந்த படத்தை எடுத்திருக்காரு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கூலி படம்
பார்த்தாச்சு. இப்போது வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் மெயின் முக்கியம் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் தான். இந்த படத்தை அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மெயின் பில்லரே சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா ரஜினிகாந்த் மட்டும் அந்த படத்தில் எடுத்தோம்னா ஒன்றுமே இல்லை, ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் தான். படத்தை அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு. அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. இப்போயும் அப்போல அப்போல ஒரு அவர் தோற்றம் அந்த படத்தில் வந்து வயசான கிடப்பா இருந்தாலும் அவர் ஃபுல்லாக நடிச்சிருக்க பூரா ஒரு இளைஞன் மாதிரியே நடிச்சிருக்காரு. அப்போலாம் அப்புறம் அவரே காமெடி பண்ணிக்காரு, அவரே ஆக்ஷன் பண்ணிக்காரு, அவரே சென்டிமெண்ட்டு எல்லாமே அனைத்துமே ரஜினிகாந்த் அவரை பங்கு அதில் நிறைவாக கொடுத்துருக்காரு. மெயின் இந்த படத்துக்கு பார்க்குறதுக்கு மெயின் காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காண்டி தான். இந்த படத்தை எல்லாருமே பார்த்து ரசிக்கணும், போய் படம் பிறகுன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்துக்காண்டி இந்த படத்தை போய் பார்க்கலாம். இதில் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்லலாம் பார்த்தாது, நெகட்டிவ் சொல்லி ஆகணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த மோசம் அந்த கோல்டு மாதிரி விட்டுருப்பார், அந்த வாட்சி விட்டுருப்பார். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு இன்ஸ்பைரை தான் அந்த படத்தில் நம்ம ஒரு கதை சிந்திச்சு வச்சுருப்போம். ஆர்பரில் நடக்கிற மாதிரி கதைன்னு, ஆர்பரில் நடக்கிற கதை மாதிரி நம்ம ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் நம்ம யோசிக்கிறது இல்லாமல் அவர் லோகேஷ் கனகராஜ் அவரோட மனசுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதில் தான் கொஞ்சம் ஜெருக்காகுது. ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, அது மட்டும் லேக் நிறையா இருக்குது படத்தில். ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, அது ஒரு தேவையில்லை நினைக்கிறேன். ஏன் அதை வச்சுருக்காருன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இதில் நடித்த சத்யராஜ் சார், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா அண்டு உபேந்திரா, அப்புறம் அமீர் கான் சார் லாஸ்ட்டாக கிளம்பி வருவார். அவர் சோபி கேரளா ஆக்டர் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவங்க கொடுத்த பங்கு அருமையாக நடிச்சிருக்காரு. நம்ம கேரளா ஆக்டர் சோபின்னு இருக்கார்ல, மஞ்சுமல் பாய்ஸ் நடிச்சார். அப்புறம் தான் அவரோட ஆக்டிங் தான் பஸ்ட்டாக பூரா இருக்கும், ரணகலாம் பண்ணியிருப்பார். அதை பாருங்கள், மெயின் வில்லையனே அவர் தான், சொல்லக்கூடாது. படத்தை பாருங்கள், நீங்களே தெரியும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நடிச்சிருக்காரு. அவரோட பங்கு இந்த படத்துக்கு பெரிய பலம், புலி படத்துக்கு. அதே மாதிரி மெயின் இந்த பங்குக்கு படத்தில் உள்ளது வந்து இசை தான். அனிருத்து தான் இந்த படத்தை தூங்கி பிடிக்காரு. அவ்வளோ அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா இடத்துலையும் பிஜிஎம் மட்டும் தூக்கிட்டோம்னா படத்தில் ஒரு மாதிரி பேண்ட் இருக்க மாதிரி இருக்கும். பிஜிஎம் கொடுத்து தலைவர் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிஜிஎம் போடுறோமோ அதெல்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. பழைய சாங்கும் லோகேஷ் கனகராஜ் வச்சுருக்காரு. எப்பொழுதுமே அவர் படத்தில் வைக்கிற மாதிரி தான். இதில் ரொம்ப வருத்தம் என்னென்னா, அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து ஏன் அந்த கதையில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். நம்ம ஒரு கதை வச்சுருப்போம், அது மாதிரி பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் லேக் விட்டார். அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி திரைக்கதை ஒரு வாட்டி கடத்த கண்டிப்பாக பார்த்து எல்லாருமே பார்க்கலாம். வைலன்ஸு கொஞ்சம் அதிகமாக காட்டாமல் வச்சுருக்காங்க, ரொம்ப இல்லை வைலன்ஸ்லாம். ஆனால் ஃபுல் ஃபைட் தான் இருக்குது, அவ்வளோ தூரம் வைலன்ஸ்லாம் இல்லை. போய் பார்க்கலாம், தரலாம், பார்க்கலாம். படத்தை பாருங்கள், தலைவருக்காண்டி இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் லேக்காக தான் இருக்கும். நம்ம ஒரு கதை வச்சுருப்போம் கூலி இதான்னு, அது இல்லாமல் இது லோகேஷ் கனகராஜோட கூலியாக இருக்குது. ட்விஸ்ட்டும் இருக்குது. தலைவர் வராரு, அந்த கோல்டு கட்டப்லாம் காட்டிருக்காங்க, அது மேலே வராரு. அருமையாக இருக்கும், போய் பாருங்கள். ஓகே, அடுத்த படத்தில் பார்ப்போம். பை.